வணக்கம் மக்களே, உங்கள் கனி மீண்டும் வந்திருக்கேன். இன்னைக்கு திங்கட்கிழமை, சித்திரை மாசம் 21ஆம் தேதி. சந்திரன் விருச்சிக ராசியில அனுஷம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார். திதி திருதியை யோகம் பரிகம்னு அமைஞ்சிருக்குங்க. பொதுவா மிதுவ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சூப்பரா இருக்கும். ஆனா மேஷ ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு அவங்களுக்கு தான். சரி, வாங்க உங்க ராசி பலனை பாப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு திங்கள்கிழமை உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? உங்க ராசிக்கு சந்திரன் 8ஆம் வீடான விருச்சிகத்துல சஞ்சாரம் பண்றதால சந்திராஷ்டமம் நிலவுதுங்க. இது கொஞ்சம் மனசுக்குள்ள குழப்பங்களையும் தேவையில்லாத அலைச்சல்களையும் சில நேரங்கள்ல உடம்புல சின்ன சின்ன அசௌகரியங்களையும் தரக்கூடிய ஒரு சவாலான நாளா இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமா செயல்படணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்ல சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பிருக்கு. எதிர்பாராத செலவுகள் வரலாம். தூக்கமின்மை இல்லனா உடல் சோர்வு மாதிரி பிரச்சனைகளும் வரலாம். அதனால உங்க உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. முக்கியமா 7.5 சனியோட தாக்கம் தீவிரமா இருக்கிறதால எந்த ஒரு புது விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியம். பொறுமை ரொம்ப முக்கியம். முதல் வீட்ல சூரியனோட புதன் பகவான் இணைஞ்சிருந்தாலும் புதன் அஸ்தங்க நிலையில இருக்கிறதால முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம். அதனால பேசும்போது கவனமா இருங்க. வார்த்தைகளை அளந்து பேசுங்க. உங்க எண்ணங்களை மத்தவங்க கிட்ட சொல்லும்போது தெளிவா சொல்றது ரொம்ப முக்கியம். இல்லனா தவறான புரிதல்கள் வரலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 2ஆம் வீட்ல சுக்கிர பகவான் தன்னோட சொந்த வீடான ரிஷபத்துல ரொம்ப வலுவா இருக்காரு. அதனால பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமோ ஒரு சுமூகமான சூழலும் நிலவும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். நிதி நிலைமை நல்லா இருக்கும். 11ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதால எதிர்பாராத வழிகள்ல சில ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை தரலாம். குரு பகவான் 3ஆம் வீட்ல இருக்கிறது உங்க தைரியத்தை அதிகரிக்கும். எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை கிடைக்கும். சகோதர உறவுகள் மூலமா சில நன்மைகளும் கிடைக்கலாம். அவங்க கிட்ட இருந்த ஆதரவு கிடைக்கும். கேது பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவங்க மேல ஒரு கண் வச்சுக்கோங்க. அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. காதல் உறவுகள்ல சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். அதையும் கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க. விட்டு கொடுத்து போறது நல்லது. இன்னைக்கு அனுஷம் நட்சத்திர சஞ்சாரம் இருக்கிறதால சவால்களை எதிர்கொள்ள உங்களுக்கு மன உறுதி கிடைக்கும். ஒட்டுமொத்தமா பார்த்தா பல சவால்கள் நிறைந்த நாளா இருந்தாலும் சுக்கிரனும் ராகுவும் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு தருவாங்க. அதனால நம்பிக்கையோட செயல்படலாம். இன்னைக்கு நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாமா? முக்கியமான முடிவுகளை நிதானமா எடுங்க. குறிப்பா மத்தியானத்துக்கு அப்புறம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களோட அன்பா பழகுங்க. அவங்க கிட்ட சண்டையிடாதீங்க. நிதி சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருங்க. சுக்கிரனோட ஆதரவை நல்லா பயன்படுத்திக்கோங்க. பணத்தை கவனமா கையாளுங்க. என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்களா? காலை 7:21 மணியிலிருந்து 8:56 மணி வரைக்கும் இருக்கிற ராகு காலத்துல புதுசா எந்த ஒரு முயற்சியையும் ஆரம்பிக்கிறத தவிர்த்துடுங்க. அந்த நேரத்துல முக்கியமான வேலைகளை செய்யாதீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். அது பிரச்சனைகளை அதிகமாக்கும். அதிகமா செலவு பண்றத குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்துங்க. அனாவசிய செலவுகளை தவிர்த்திடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு மன அமைதி கிடைக்க ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் வழிபடுங்க. மன அமைதிக்காக தியானம் பண்ணுங்க. அது உங்க மனசை அமைதிப்படுத்தும். உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டிலேயே ரொம்பவே வலுவாக அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அமைப்புங்க. இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அள்ளித்தரும். கூடவே உங்களுடைய வசீகரமும் கவர்ச்சியும் ரொம்பவே அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இது குறிக்குது. தனகாரகனான குரு பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பதால் உங்களுடைய நிதி நிலைமை ரொம்பவே சீராகவும் ஸ்திரமாகவும் இருக்கும். பணவரவுல எந்த ஒரு குறையும் இருக்காது. பேச்சில் நல்ல தெளிவும் குடும்பத்தில் நல்லுறவும் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவீர்கள். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலே தைரியகாரகன் செவ்வாய் பகவானும் கர்மகாரகன் சனி பகவானும் இணைந்திருப்பது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன்னு சொல்லலாம். நீங்க எந்த ஒரு முயற்சி
முயற்சி எடுத்தாலும் அதுல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க நிறையவே வாய்ப்பிருக்கு. உத்தியோகஸ்தானமான 10ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருப்பதால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பதவி உயர்வுகள், புதிய பொறுப்புகள்னு எல்லாமே நல்லபடியா அமையும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கணும். இருந்தாலும் 12ஆம் வீட்டிலே சூரிய பகவானும் அஸ்தமனமான புதன் பகவானும் இணைந்திருப்பதால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். சில விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுல சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. 7ஆம் வீட்டிலே சந்திரன் அனுஷம் நட்சத்திரத்துல அமர்ந்திருப்பதால உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் காதல் உறவுகள்ல சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பா தவிர்க்கணும். திங்கட்கிழமை மற்றும் அனுஷம் நட்சத்திரம் என்பதால உறவு சார்ந்த விஷயங்கள்ல உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுக்காம கொஞ்சம் யோசிச்சு செயல்படுவது நல்லது. 4ஆம் வீட்டிலே கேது பகவான் இருப்பதால் வீடு மற்றும் குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மன அமைதிக்கு சின்ன சின்ன இடையூறுகள் வர வாய்ப்பிருக்கு. இன்றைக்கு நீங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்தி புதிய வாய்ப்புகளை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். குடும்பத்துல நல்லுறவை பேண விட்டு கொடுத்து போறது ரொம்பவே முக்கியம். நிதி திட்டமிடல்ல கவனம் செலுத்தி சேமிப்புகளை அதிகரிக்க முயற்சி செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம். குறிப்பா காலை 7:21 AM முதல் 8:56 AM வரையிலான ராகு காலத்துல எந்த ஒரு முக்கியமான காரியத்தையும் தொடங்காம இருக்கிறது நல்லது. உறவுகள்ல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்திக்கோங்க. அனாவசியமான செலவுகளை குறைத்து நிதி விஷயங்கள்ல கவனமாயிருங்க. இன்றைக்கு உங்களுக்கான பரிகாரம்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது ரொம்பவே நல்லது. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். திங்கட்கிழமைங்கிறதுனால சிவபெருமானை வழிபடுவதும் பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்குவதும் உங்களுக்கு ரொம்பவே நன்மைகளை தரும். இந்த நாளுக்கான உங்களுடைய ஒட்டுமொத்த பலம்னு பார்த்தா 4 மதிப்பெண்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக அமைய போகுதுன்னு சொல்லலாம். உங்க ராசி அதிபதி புதன் பகவான் 11ஆம் வீட்ல சூரியனோட சேர்ந்திருந்தாலும் அவர் அஸ்தமனமாகி இருக்கிறதால சில விஷயங்கள்ல ஒரு தெளிவின்மை ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. குரு பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்ல அமர்ந்திருக்கிறதுனால உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும். மனசுல ஒரு புது உற்சாகம் பிறக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா எதிர்கொள்வீங்க. தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்ல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறது உங்க தொழில் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். நீண்ட காலமா நீங்க திட்டமிட்டிருந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா செயல்படுத்த முடியும். உங்க கடின உழைப்புக்கு நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். 6ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறையும். கடன் தொல்லைகள் கூட ஒரு கட்டுக்குள் வரும். இது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். 3ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால உங்க துணிச்சல் அதிகரிக்கும். சகோதர உறவுகள்ல ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். ஆனா 12ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதுனால அனாவசிய செலவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்க தந்தையோட உடல் நலன்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஆன்மீக விஷயங்கள்ல சில குழப்பங்கள் வரலாம். இன்றைய திங்கள்கிழமை அனுஷ நட்சத்திரம் திரிதியை திதியில இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுத்தாலும் பெரும்பாலும் நன்மைகளே அதிகம் நடக்கும். இன்றைய தினத்துக்கான உங்க ராசி பலன் 5ல் 5 மதிப்பெண் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய திட்டங்களை தைரியமா முன்னெடுக்கலாம். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நல்லுறவை பேணி காப்பது ரொம்ப முக்கியம். ஆன்மீக பயணங்கள் அல்லது தான தர்மங்கள்ல ஈடுபடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா அஸ்தமனமான புதன் காரணமா அவசர முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்திடுங்க. 12ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதுனால அனாவசிய ஆடம்பர செலவுகளை தவிருங்கள். ராகு காலம் காலை 7:21 முதல் 8:56 வரை இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதையோ புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறதையோ ஒத்தி போடுவது நல்லது. இன்றைய தினத்துக்கான பரிகாரமா ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சக புடினே நமக அப்படின்ற புதன் மந்திரத்தை நீங்க சொல்லலாம். திருவெண்காடு புதன் பகவான் கோயிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப விசேஷம். பச்சை பயிறு தானம் செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த பரிகாரங்களை செஞ்சு சிறப்பான ஒரு நாளை பெறுங்க. கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கலவையான நாளாகத்தான் இருக்குங்க. உங்க ராசிநாதன் சந்திரன் 5ஆம் வீட்ல விருச்சிக ராசியில சஞ்சரிக்கிறதால மனசுல ஒரு சின்ன அலைப்பாயும் தன்மை இருக்க வாய்ப்பிருக்கு. குறிப்பா பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். சந்திரன் அனுஷம் நட்சத்திரத்துல இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க.
10ஆம் வீட்ல சூரியன் சஞ்சரிக்கிறது உங்க தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே 10ஆம் வீட்ல அஸ்தங்க நிலையில் புதன் பகவான் இருந்தாலும் தொழில் மற்றும் வியாபாரத்துல உங்களுக்கு புதிய யோசனைகள் நிறைய தோன்றும். இது உங்க வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். 11ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதால நிதி ஆதாயங்கள் பெருகும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். புதுசா சில தொடர்புகள் உருவாகி அது உங்களுக்கு நல்ல லாபத்தையும் ஈட்டி தரும். ஆனா 9ஆம் வீட்ல செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்திருப்பதால அப்பாவுடனான உறவுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. அதிர்ஷ்டத்துல சில தாமதங்களும் ஏற்படலாம். 12ஆம் வீட்ல குரு பகவான் இருக்கிறதால எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். சில நேரங்கள்ல தூக்கமின்மை கூட உங்களை பாதிக்கலாம். 8ஆம் வீட்ல ராகு சஞ்சரிக்கிறதால சில திடீர் நிகழ்வுகளுக்கு வாய்ப்பிருக்கு. மறைமுக விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 2ஆம் வீட்ல கேது இருக்கிறதுனால குடும்பத்துல வாக்குவாதங்கள் வராம பாத்துக்கணும். அமைதியா பேசுறது நல்லது. திங்கள்கிழமையா இருக்கிறதால உங்க ராசிநாதன் சந்திரன் விருச்சிகத்துல சஞ்சரிப்பது உங்க மனச அமைதியா வச்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும். அதனால நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா, தொழில்ல வர்ற புதிய வாய்ப்புகளை தைரியமா பயன்படுத்திக்கோங்க. நிதி ஆதாயங்களை சரியா திட்டமிட்டு சேமிப்புல கவனம் செலுத்துங்க. குடும்பத்துல அன்பா பேசி கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து இணக்கமா இருங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா, தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க. செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். மறைமுக விஷயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்து வெளிப்படையா இருக்கிறது நல்லது. இந்த நாளுக்கான உங்க மொத்த மதிப்பெண் ஒரு சராசரியா 3 மதிப்பெண்கள் இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரமா திங்கள்கிழமைகள்ல அம்மன் கோயில், அதாவது மாரியம்மன் அல்லது துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு பால் அல்லது பச்சரிசி படைச்சு வழிபடுங்க. முடிஞ்சா ஏழைகளுக்கு அரிசி தானம் செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. ஓம் க்ளீம் சௌம் சந்திராய நமஹங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இது உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கும். உங்க நாள் சிறப்பா அமைய என் வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மிதமான பலன்களுடன் காணப்படும். ரொம்பவும் சந்தோஷமான விஷயங்களும் அதே சமயம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் கலந்திருக்கும். உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் இன்று உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரலாம். மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடும். அதேபோல 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதால் உங்க தொழில் மற்றும் பணியில் நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரலாம். இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனா உங்க ராசிநாதனான சூரிய பகவானும் அஸ்தமனமான புதன் பகவானும் 9ஆம் வீட்டில் இருக்கிறதால தந்தை வழி உறவுகளில் சில சங்கடங்கள் வரலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் தாமதமோ அல்லது குழப்பமோ ஏற்படலாம். அதனால ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுவது நல்லதுங்க. சந்திரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் மனசுல ஒரு சின்ன அமைதியின்மை இருக்க வாய்ப்பிருக்கு. தாயாரோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியிருக்கும். உங்க ராசிக்கு அஷ்டமத்து சனியும் செவ்வாயும் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. குறிப்பா பயணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதிர்பாராத செலவுகள் அல்லது வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கேது பகவான் உங்க ராசியிலேயே இருப்பதால சில சமயம் சுயநம்பிக்கை குறையிற மாதிரி ஒரு உணர்வு வரலாம். அதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கணும். ராகு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறதால கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால விட்டு கொடுத்து போறது அவசியம். இன்றைய திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரம் என்பதால் சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. ஆஞ்சநேயரை தரிசிப்பதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். காலை 7:21 முதல் 8:56 வரை ராகு காலம் இருக்கிறதால இந்த நேரத்துல புதுசா எந்த ஒரு முயற்சியையும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிதமான நாள்னு சொல்லலாம். பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை நிச்சயம் பார்க்க முடியும். அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. உடல்நல குறைபாடுகளை அலட்சியப்படுத்தாதீங்க. அதே சமயம் நிதி ஆதாயங்களை சரியா திட்டமிட்டு சேமிங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நல்லா ஆராய்ஞ்சு ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. குடும்ப உறவுகள்ல பொறுமையாகவும் விட்டு கொடுத்தும் நடந்துக்கோங்க. பரிகாரமா ஓம் நம சிவாய அப்படின்னு சிவமந்திரத்தை சொல்லலாம். அருகில் இருக்கிற சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மன அமைதியையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும். மொத்தமா இந்த நாளுக்கான உங்க பலன் ஒரு 10க்கு 4 மதிப்பெண்ணு சொல்லலாம். பொறுமையா இருங்க, நல்லதே நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தின பலன்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் தான் காத்திருக்குன்னு சொல்லலாம்.
உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதால மனசுல ஒரு தைரியம் கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா அணுகணும்னு தோணும். கூட பிறந்தவங்க வழியில நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும். புதுசா ஏதாவது முயற்சி பண்ணணும்னு ஆர்வம் பிறக்கும். அதையெல்லாம் தாராளமா செய்யலாம். அதே சமயம் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்ல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல திருப்பம் கிடைக்கும். தூர பயணங்கள் போறதுக்கு அனுகூலமான நாளா இருக்கும். 6ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால எதிரிகளை சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு அதிகமாகும். மறைமுக எதிர்ப்புகளை திறம்பட எதிர்கொள்வீங்க. 10ஆம் வீட்ல குரு பகவான் சஞ்சரிக்கிறதால தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல முன்னேற்றமும் உங்க உழைப்புக்கு நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 8ஆம் வீட்ல சூரியனும் உங்க ராசிநாதனான புதன் பகவானும் அஸ்தமனமாகி சஞ்சரிக்கிறதால ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை. சின்ன சின்ன உடல்நல கோளாறுகளை கூட அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளும் சில தடைகளும் வர வாய்ப்பிருக்கு. உங்க ராசிநாதனான புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதால எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம நிதானமா யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. 7ஆம் வீட்ல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணையோட உறவுலையும் கூட்டாளிகளோட பழக்கத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையற்ற வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. 12ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சலும் சில செலவுகளும் உண்டாகலாம். முடிந்த அளவுக்கு தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு திங்கள்கிழமைங்கிறதால சந்திரனோட தாக்கம் மனசு சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா இருக்கும். அதோட சந்திரன் அனுஷம் நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதால கொஞ்சம் உணர்வுபூர்வமான நாளாக அமையலாம். இன்னைக்கு காலை 7:21 மணி முதல் 8:56 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான புது காரியங்களையும் ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு சில ஆலோசனைகள்: தைரியத்தோட புது முயற்சிகள்ல தாராளமா ஈடுபடலாம். உறவுகள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுறது நல்லது. ஆன்மீக விஷயங்கள்ல உங்க கவனத்தை செலுத்துறது மனசுக்கு அமைதியை கொடுக்கும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தா, எதிர்பாராத செலவுகள்ல ஈடுபடாம நிதி விஷயங்கள்ல கவனமா இருங்க. முக்கிய முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ஆரோக்கிய விஷயங்கள்ல எந்த அலட்சியமும் காட்ட வேண்டாம். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு 3 மதிப்பெண்கள் பெறுகிறது. இந்த கலவையான பலன்கள்ல இருந்து நல்லபடியா வெளிவர நீங்க ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லாட்டி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வரலாம். பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை பயிறு தானம் செய்யலாம். புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சவால்களும் அதே சமயத்துல சாதகமான அம்சங்களும் கலந்துதான் பலன்கள் காத்திருக்கு. உங்க ராசிக்கு 6ஆம் வீட்ல தைரியக்கார செவ்வாய் பகவானும் நியாயவான் சனி பகவானும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதனால எந்த ஒரு எதிர்ப்பையும் சவாலையும் நீங்க ரொம்ப தைரியமா எதிர்கொள்வீங்க. போட்டியில நீங்க அனாயசமா வெற்றி பெறுவீங்க. ரொம்ப காலமா உங்களை வாட்டி வந்த கடன் தொல்லைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த காரியங்கள், அதாவது தடைப்பட்டு நின்னுட்டு இருந்த வேலைகளெல்லாம் நல்லபடியா நடந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். நிச்சயம் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் வீட்ல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக விஷயங்கள்ல நீங்க நாட்டம் செலுத்தும் போது மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும், தெளிவு பிறக்கும். 11ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்களும் திடீர் லாபங்களும் கிடைக்கும். சமூகத்துல, உங்க நண்பர்கள் வட்டாரத்துல, பொது இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு நிச்சயமா உயரும். ஆனா சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 7ஆம் வீட்ல சூரிய பகவானும் அஸ்தங்கமான புதன் பகவானும் இருக்கிறதால உங்க தனிப்பட்ட உறவுகள்ல, அதாவது வாழ்க்கை துணைக்கிட்டையோ தொழில் கூட்டாளிகள் கிட்டையோ சில மனஸ்தாபங்கள் வரலாம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தலைதூக்க வாய்ப்பிருக்கு. அதனால பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் 8ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் செலவுகள் வரக்கூடும். மறைமுகமான சில உடல்நல பிரச்சனைகளும் வரலாம். அதனால உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. சரியான ஓய்வும் உணவு பழக்கமும் அவசியம். 2ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிறதுனால பண வரவுல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்.
குடும்ப உறுப்பினர்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்க்கிருக்கு. குறிப்பா இன்னைக்கு திங்கள்கிழமைங்கிறதால சந்திரனோட தாக்கம் சற்று அதிகமா இருக்கும். 5ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறது பிள்ளைகள் விஷயத்துல ஒரு சின்ன கவலைய கொடுக்கலாம். சில சமயங்கள்ல அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கவும் தூண்டலாம். முதலீடுகள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அனுஷம் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதால சில சமாதானமான சூழ்நிலைகளும் உருவாகும். இன்னைக்கு நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தா, எதிரிகளை தைரியமா எதிர்கொள்ளுங்க. நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கும். ஆன்மீகத்துல நாட்டம் செலுத்துங்க. மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கும். முக்கியமான விஷயங்கள்ல பெரியவர்களோட ஆலோசனைய பெறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி உறவுகள்ல வாக்குவாதங்கள் வராம பாத்துக்கோங்க. பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். முக்கியமா காலையில 7:21 மணியிலிருந்து 8:56 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த நேரத்துல எந்த ஒரு புதிய முயற்சியையும் ஆரம்பிக்கிறது, முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பரிகாரமா ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபிக்கலாம். திருவெண்காடு புதன் ஸ்தலத்துக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கோ போய் வணங்கிட்டு வரலாம். ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கு உதவுங்க. இல்லனா பச்சை நிற பொருட்களை தானம் செய்யறத உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். மொத்தமா பார்த்தா இன்றைய தினம் உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திரன் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீடான உங்க ஜென்ம ராசியிலேயே அனுஷ நட்சத்திரத்துல சஞ்சாலம் செய்யறதால இது சந்திராஷ்டம தினமாக இருக்கு. அதனால உங்க மனசுல ஒரு சின்ன சஞ்சலம், ஒரு அமைதியின்மை ஏற்படலாம். சில விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்படுறது, குழப்பமான எண்ணங்கள் இப்படி பலதும் தோன்றி மறையலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் வீட்ல சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்றார். இது பிள்ளைகள் விஷயத்துல நீங்க சற்று கவனமா இருக்கணும்னு காட்டுது. அவங்க கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம பொறுமையா நடந்துக்கிறது நல்லது. 5ஆம் வீட்ல சனி இருக்கறதால நீங்க எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகள்ல ஒரு சின்ன தாமதம் ஏற்படலாம். அதனால எந்த முடிவையும் அவசரப்படாம நல்லா யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். 6ஆம் வீட்ல சூரியனும் கூடவே அஸ்தமனமான புதனும் இருக்காங்க. இதனால உங்க எதிரிகளை சமாளிக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும். எந்த ஒரு சவாலையும் தைரியமா எதிர்கொள்வீங்க. ஆனா புதன் அஸ்தமனமா இருக்கறதால உங்க பேச்சுல கூடுதல் கவனம் தேவை. யாரையும் புண்படுத்தாத மாதிரி யோசிச்சு பேசினா நல்லது. 7ஆம் வீட்ல சுக்கிரன் சஞ்சரிப்பதால கணவன் மனைவி உறவு ரொம்பவே சுமூகமா இனிமையா இருக்கும். ஒருத்தருக்கொருத்தர் அன்பையும் புரிதலையும் பரிமாறிப்பீங்க. சமூகத்துல உங்க உறவுகளும் மேம்படும். புதிய நட்புகள் கூட உருவாகலாம். 4ஆம் வீட்ல ராகு இருக்கறதால உங்க வீட்ல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படலாம். வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வராம பாத்துக்கோங்க. 10ஆம் வீட்ல கேது இருக்கறதால உங்க தொழில்ல புதுமையான சிந்தனைகள் தோன்றும். உங்க வேலையில புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலான்னு தோணும். 8ஆம் வீட்ல குரு இருக்கறதால சில எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். அதனால வரவு செலவுல கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. இன்னைக்கு திங்கள்கிழமை என்பதால் சந்திரனோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். காலையில 7:21 AM முதல் 8:56 AM வரை ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்காம முக்கியமான சந்திப்புகள் எதையும் வைக்காம இருக்கிறது நல்லது. மொத்தத்துல இன்னைக்கு உங்க மனம் கொஞ்சம் அலைபாயும் நாள் என்பதால் எல்லா விஷயங்கள்லயும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படணும். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உங்க மனசை அமைதிப்படுத்த தியானம், யோகா போன்ற பயிற்சிகளை செய்யலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறப்போ நல்லா யோசிச்சு பொறுமையா செயல்படுங்க. அதே மாதிரி பழைய கடன்கள் ஏதாவது இருந்தா அதை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா காலை ராகு காலத்துல புது முயற்சிகளை தொடங்காதீங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல கண்டிப்பா ஈடுபட வேண்டாம். ஊக வணிகம், அதாவது ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றது அல்லது அவசரமா ஏதாவது ஒரு முதலீட்டை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. பரிகாரமா இன்னைக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சிவபெருமானையோ அல்லது அம்பிகையையோ வணங்குறது உங்களுக்கு மன அமைதியை தரும். சிவன் கோயில் அல்லது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சந்திர பகவானுக்கு உகந்த வெண்ணிற மலர்களால அர்ச்சனை செய்து வழிபடுறதும் ரொம்ப நல்லது. முடிஞ்சா ஏழைகளுக்கு அரிசி தானம் செய்யலாம். ஓம் நம சிவாய அல்லது தேவி மந்திரத்தை தினசரி உச்சரிக்கிறது உங்க மனசுக்கு ரொம்பவே பலம் கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 3 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். பொறுமையா இருங்க, நல்லதே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே,
இன்றைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்க ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்புங்க. இதனால உங்க குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவு, தொழில்ல உங்க கூட்டாளிகளோட பந்தம் இதெல்லாம் ரொம்ப நல்லா மேம்படும். ராகு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல இருக்கிறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். ஆனா சந்திரன் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல விருச்சிக ராசியில சஞ்சரிக்கிறது சந்திராஷ்டம தினம்ங்க. அதனால இன்னைக்கு உங்க மனசு கொஞ்சம் அலைபாயும், தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம். பயணங்கள்ல சின்ன சின்ன தடைகள் வர வாய்ப்பிருக்கு. குறிப்பா திங்கட்கிழமைங்கிறதால சந்திரனோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சூரியனும் அஸ்தமனமான புதன் பகவானும் உங்க ராசிக்கு 5ஆம் வீட்ல இருக்கிறதால பிள்ளைகளோட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல சின்ன தாமதமோ இல்ல குழப்பமோ ஏற்படலாம். செவ்வாய் பகவானும் சனி பகவானும் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ல இணைஞ்சிருக்கிறதால வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. தாயாரோட உடல்நலத்திலயும் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. சுக்கிரன் 6ஆம் வீட்ல இருக்கிறதால சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வரலாம். எதிரிகளால சில தொந்தரவுகள் வரவும் வாய்ப்பிருக்கு. கேது பகவான் 9ஆம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆனா தந்தையோட உறவுல சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா இந்த சவால்களை எல்லாம் எளிதா கடந்துடலாம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 3 மதிப்பெண்கள்ங்க. சந்திராஷ்டமம் நாளுங்கிறதால மனக்குழப்பங்கள் வரலாம். ஆனா உங்க ராசிநாதன் குருவோட அருளால உறவுகளும் தொழில்ல கூட்டாண்மைகளும் ரொம்ப சிறப்பா அமையும். பொறுமையோட செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் 7ஆம் வீட்ல இருக்கிறதால குடும்பத்தினர் கூடவும் தொழில் கூட்டாளிகள் கூடவும் நல்லுறவை எப்பவுமே பேணி காப்பாத்துங்க. ராகு 3ஆம் வீட்ல இருக்கிறதால புது முயற்சிகள்ல தைரியமா ஈடுபடலாம். கேது 9ஆம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீக சிந்தனைகள்ல ஈடுபடுங்க. கோவிலுக்கு போய் வரலாம். என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, சந்திராஷ்டமம்ங்கிறதாலையும் அஸ்தமன புதன் 5ஆம் வீட்ல இருக்கிறதாலையும் அவசரப்பட்டு எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்காதீங்க. செவ்வாயும் சனியும் 4ஆம் வீட்ல இருக்கிறதால வீடு, குடும்ப விஷயங்கள்ல வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. இன்னைக்கு ராகு காலம் காலையில 7:21 மணியிலிருந்து 8:56 மணி வரைக்கும், யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12:05 மணி வரைக்கும். இந்த நேரங்கள்ல புது காரியங்களை தொடங்காம இருக்கிறது நல்லது. பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம்னா, திங்கட்கிழமைங்கிறதால சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். அருகில இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் வரலாம். ஏழை எளியவர்களுக்கு அரிசி அல்லது பால் தானம் செய்யறது ரொம்ப விசேஷம். மன அமைதிக்காக கொஞ்ச நேரம் தியானம் செய்யறதும் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் தைரியஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாயுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்குள் ஒரு புதிய தைரியம் பிறக்கும். எந்த ஒரு செயலையும் துணிச்சலுடன் முன்னின்று செய்வீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ணன், தம்பி, சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் சந்திரன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் வந்து சேரும். சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரலாம். ஆனால் சூரியனும் அஸ்தமனமான புதனும் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீடு, தாய் மற்றும் உங்களுடைய மன அமைதி தொடர்பான விஷயங்களில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கலாம். புதன் அஸ்தமனமாக இருப்பதால் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கும்போது குழப்பங்கள் வரலாம். அதனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. குரு 6ஆம் வீட்டில் இருப்பதால் கடன், நோய், எதிரிகளால் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடும். பணவரவு நன்றாக இருந்தாலும் 2ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரிய தொகைகளை முதலீடு செய்யும்போது கவனமாக இருங்கள். 8ஆம் வீட்டில் கேது இருப்பதால் திடீர் பயணங்கள் அல்லது எதிர்பாராத செலவுகள் வரலாம். அதேபோல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம். இன்றைய நாளுக்கு சராசரியாக 2 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இன்றைய தினம் காலை 7:21 முதல் 8:56 வரை ராகு காலம் இருப்பதால் இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதை தவிர்த்துவிடுங்கள்.
திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுடைய மனதிற்கு ஒரு தெளிவையும் அமைதியையும் கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். தைரியத்துடன் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நண்பர்கள் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது ரொம்ப முக்கியம். பண பரிவர்த்தனைகளில் அவசரம் வேண்டாம். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பரிகாரமாக புதனுக்குரிய மந்திரமான ஓம் புதாய நமஹ என்பதை தினமும் 108 முறை சொல்லலாம். திருவெண்காடு புதன் ஸ்தலத்திற்கு சென்று வருவது அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கும் விஷ்ணு ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம். புதன்கிழமைகளில் பசுக்களுக்கு அகத்திக்கீரை அளிப்பது அல்லது கல்விக்கு உதவும் பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்வது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தேடித்தரும். கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் வீடான மிதுனத்துல ரொம்பவே சாதகமா உட்கார்ந்திருக்கார். இது உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை கொண்டு வரும். குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். கல்வி அறிவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால நல்ல லாபங்களும் எதிர்பாராத ஆதாயங்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இந்த குருவின் பார்வை உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கும். சுக்கிரன் உங்க ராசிக்கு 4ஆம் வீடான ரிஷபத்துல சஞ்சரிக்கிறார். இதனால வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இல்லனா வீட்டை அழகுபடுத்துறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்க தாயார் உடல்நிலையில ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள் இருந்திருந்தா அதுல நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் காணலாம். குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல சூரியனும் அஸ்தமன புதனும் மேஷத்துல சேர்ந்திருக்காங்க. சூரியன் அங்க இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு நல்ல வெற்றியும் தைரியமும் கிடைக்கும். தகவல் தொடர்புகள், அதாவது பேச்சுவார்த்தைகள், கடித போக்குவரத்துகள்லாம் சிறப்பாக அமையும். ஆனா புதன் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால சில சமயங்கள்ல உங்க பேச்சுல அல்லது முடிவுகள்ல ஒரு சின்ன தெளிவின்மை வரலாம். அதனால எந்த ஒரு முக்கியமான தகவலையும் 2 தடவை சரிபார்த்து சொல்றது நல்லது. 10ஆம் வீட்ல சந்திரன் விருச்சிகத்துல சஞ்சரிக்கிறார். இது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நிலை. வேலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நீங்க செய்யற வேலைக்கு அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் எதிர்பார்க்கலாம். புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல இருக்கிறவங்களும் நல்ல லாபத்தை பார்க்கலாம். ஆனா உங்க ராசிநாதனான சனியும் செவ்வாயும் 2ஆம் வீடான மீனத்துல சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய இடம். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. பண விஷயங்கள்ல ஒரு இழுபறி நிலை இருக்கலாம். அதாவது பணம் வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் தாமதமாகலாம். முக்கியமா இது உங்களுக்கு 7.5 சனியோட கடைசி பகுதிங்கிறதுனால பண விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம். எந்த ஒரு பெரிய செலவையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. முதல் வீட்ல ராகுவும் 7ஆம் வீட்ல கேதுவும் இருக்கிறதுனால சில சமயங்கள்ல உங்களை பற்றி மத்தவங்களுக்கு ஒரு தவறான புரிதல் வரலாம். உறவுகள்ல கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் பொறுமையா அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை, அதுவும் அனுஷ நட்சத்திரம் சேர்ந்து வரதுனால சிவபெருமான வணங்குறது உங்க கஷ்டங்களை நீக்கி நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பா காலை 7:21 இருந்து 8:56 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறதையோ புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதையோ தவிர்த்திடுங்க. என்ன செய்யலாம்னா, பண விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா செயல்படுங்க. வேலையில வர்ற புதிய வாய்ப்புகளை உடனே பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்துல யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட பொறுமையா பேசுங்க, நிதானமா இருங்க. என்ன செய்யக்கூடாதுன்னா, ராகு காலத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்திடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய முதலீடுகளையும் செய்யாதீங்க. உறவுகள்ல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து போறது நல்லது. பரிகாரமா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சனைச்சராய நமஹங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லலாம். திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்பவே விசேஷம். சனிக்கிழமைகள்ல எள் தீபம் ஏத்தி வழிபடலாம். இல்லனா ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்யறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு மொத்தமா 5க்கு 4 மதிப்பெண் கொடுக்கலாம். நல்ல பலன்களும் சின்ன சின்ன சவால்களும் கலந்த ஒரு நாளா இருக்கும். மீனம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு நாம பாத்துடலாமா? முதல்ல உங்க ராசிநாதன் குரு பகவான பத்தி பாப்போம். குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ல சஞ்சாரம் பண்றதுனால இது குடும்பத்துல நிறைய சந்தோஷங்களையும் மன நிம்மதியையும் குடிக்கிற ஒரு அமைப்பு. முக்கியமா உங்க தாயார் மூலமா உங்களுக்கு நல்ல ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கும். இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம்.
ஆனா இப்ப நீங்க 7.5 சனியோட உச்சகட்ட பாதிப்புல இருக்கீங்க. இந்த காலகட்டத்துல கூடுதல் கவனத்தோட இருக்கணும். இதோட சேர்த்து சனி பகவானும் செவ்வாய் பகவானும் உங்க ஜென்ம ராசியிலேயே இணைஞ்சிருக்காங்க. இந்த கிரக சேர்க்கை உங்க உடல் நலன்ல ரொம்பவே கூடுதல் அக்கறை செலுத்தணும்னு தெளிவா காட்டுது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலோ அத சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ல சூரிய பகவானும் அஸ்தமனமான புதனும் சேர்ந்திருக்காங்க. 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம், அதாவது உங்க நிதி நிலைமையையும் குடும்பத்துல பேச்சுவார்த்தைகளையும் குறிக்கிற இடம். அதனால பண விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். தேவையே இல்லாத செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடுங்க. அதே மாதிரி குடும்பத்திலயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வராம பாத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். எல்லார்கிட்டயும் கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை சந்திரன் உங்க ராசிக்கு 9ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறார். 9ஆம் வீடுங்கிறது உங்க அதிர்ஷ்டத்தையும் தந்தையையும் குறிக்கும். இது சில பயணங்களை கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இல்லைங்கிறதால பயணங்கள்ல பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் அனுசரிச்சு பொறுமையா பேசுறது நல்லது. சந்திரன் அனுஷம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உங்க மனசுல ஆன்மீக சிந்தனைகள் நிறையவே மேலோங்கும். இது உங்களுக்கு ஒருவித மன அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும். 12ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். அதனால நிதி மேலாண்மையில நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்ல இருக்கிறது உங்க உடன் பிறந்தவர்களோட உறவுல நல்லிணக்கத்தை பேணி காக்க உதவும். அவங்களோட நேரம் செலவிடுவது மனசுக்கு இதமா இருக்கும். 6ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால எந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தைரியமா உறுதியா சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். இந்த தைரியத்தை நீங்க சரியான வழியில பயன்படுத்துங்க. இன்றைய நாள்ல நீங்க சில விஷயங்களை கவனமா செய்யணும். உங்க உடல் நலன்ல கூடுதல் அக்கறை காட்டுங்க. பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களோட பொறுமையாகவும் அன்பாகவும் பேசுறது உறவுகளை பலப்படுத்தி வீட்ல சந்தோஷத்தை நிலைநிறுத்தும். அதே சமயம் சில விஷயங்களை நீங்க தவிர்க்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்காதீங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகளை அலட்சியப்படுத்தாதீங்க. அதே மாதிரி ராகு காலத்துல முக்கியமான ஒப்பந்தங்கள் அல்லது எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்குறத தவிர்த்திடலாம். இன்னைக்கு உங்களுக்கான பொதுவான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ல 3 மதிப்பெண் இருக்கு. இப்போ உங்களுக்கான பரிகாரத்தை பத்தி பாத்துடலாங்க. சனீஸ்வர பகவானோட அருளை பெற ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சனீச்சராய நமஹங்கிற மந்திரத்தை தினமும் மனசுக்குள்ள சொல்லிட்டே வாங்க. சனீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லது. இது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை குறைச்சு மன அமைதியை கொடுத்து நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கும். அப்புறம் இன்னைக்கு திங்கக்கிழமைங்கிறதால சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மனசுக்கு நிம்மதியா இருக்கும். எந்த காரியமா இருந்தாலும் நிதானமா இருங்க. நாளைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாருன்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம astrokani.com போய் பாருங்க. சேனலை சேருங்க, மணி அடியுங்க. உங்கள் கனி ஆஸ்ட்ரோகனியிலிருந்து.